வருகிறார். 120 வருட சினிமா வரலாற்றில் எத்தனையோ வரலாற்று தலைவர்களுக்கு சினிமா படங்கள் வெளிவந்துள்ளன. ஒரே தலைவரை மையப்படுத்தி கூட 4-5 திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும் இதுவரை படமே வந்ததில்லை என்பதை தொடர்ந்தே சௌத்ரி தேவர் முதன்முறையாக முத்துராமலிங்க தேவரை திரையில் கொண்டு வரவே இப்போது பல இன்னல்களை சந்தித்து திரைப்படத்தை முடித்திருக்கிறார். இதற்கும் பல சிக்கலை கொடுத்து வருகிறது ஒரு கூட்டம் என்றும், இதனை பலமுறை அரசிடம் கூறியும் தீர்வு இல்லை என்றும், பெரியார் குறித்த படம் வெளியாகும் போது கலைஞர் உதவி செய்தார், காமராஜர் படத்திற்கு காங்கிரஸ் உதவி செய்தது, இப்போது தேவர் படத்திற்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று பொதுவெளியில் பலமுறை கூறி வருகிறார். ஆனால் இதை யாரும் கவனிக்கப்படவில்லை என்பதுதான் ஆச்சரியமாக உள்ளது. தனிப்பட்ட முறையில் தேச தலைவர் படத்தை ப்ரமோஷன் செய்ய வடமாநிலமான மும்பை, கொல்கத்தா போன்ற நகரத்தில் விளம்பரப்படுத்தி இருக்கிறார். விரைவில் இதன் தடையை தகர்த்து வெளியிடப்படும் என்று உறுதிப்புடன் கூறி வருகிறார். இப்படி இருந்து கொண்டே சமுதாய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த நிலையில்தான் விசிக தலைவர் திருமாவளவன் சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க சொன்னதற்கு அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இப்போது அதனை தட்டிக்கட்ட சௌத்ரி தேவர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பது அந்த சமுதாய மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.